நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பிதான் பையத்தை செஞ்சீங்க, பையத்தில் வந்தீங்க. யாரும் நிர்பந்தப்படுத்தலையே, யாரும் கட்டாயப்படுத்தலையே. நாமளும் யாரையும் நிர்பந்தப்படுத்தலை, வேற யாரையும் நிர்பந்தப்படுத்தலை. ஒவ்வொருவரும் விருப்பத்தின் அடிப்படையில் வந்தீங்க, விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறீங்க. இது தவறு என்றால், நம்மிடத்துல தவறு என்றால் தாராளமாக சுட்டி காட்டணும். தவறு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்கணும். எந்த அளவுக்கு கட்டுப்படணும்? இன்னைக்கு பையத்து செய்து விட்டு இஷ்டத்துக்கு நினைச்சா வரணும், நினைச்சா வரமாட்டோம். அங்கே எது இஷ்டம் எந்த வரமாட்டோம். போனா போவோம், கேட்டா கேட்கணும், கேட்க மாட்டோம். அப்படி இருந்தால் அது முனாஃபிக். ஒன்று உண்மையில இது தப்பு சரியில்லை சொல்லிட்டு போயிட்டா அது அது வேற. சரிதான், எல்லாம் கரெக்டு தான். அப்புறம் வர மாட்டேங்கிறீங்க, அப்புறம் முறையாக நடக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நடக்க வேண்டிய முறையில் நடக்கிறது இல்லை, செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்யறதில்லை. ஷேகுமார்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்ப்பதில்லை, எப்படி பழக வேண்டுமோ அப்படி பழகுவதில்லை, எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திப்பதில்லை, எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதில்லை. எல்லாம் சொல்லிட்டான். ஃபலா ரப்பிக், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமா, லா யுமினூன், அவர்கள் மூமினாக ஆக முடியாது. ஹத்தா யுஹக்கிமூக் ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் உண்மை நிர்வாகியாக ஆக்காதவரை அவர்கள் மூமினாக ஆக முடியாது. அவருடைய காரியங்களில் உண்மை நிர்வாகியாக ஆக்கணும். அப்படின்னா உங்களுடைய நிர்வாகத்துக்கு அவர்கள் நீங்க சொல்றது கேட்டு அவங்க நடக்கணும். உங்களுடைய கட்டளை தான் அவர்களுக்கு வேத வாக்காக இருக்கணும். அதன்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுவரை மூமின் ஆக முடியாது. தொழுது ஒன்றும் போயிருக்கு, என்ன வேணா செய்ய, மூமின் கிடையாது. மூமின் கிடையாது அப்படின்னு தொழுது என்ன, நோன்பு வச்சு என்ன, சக்காத்து அஞ்சு என்ன, தலைகீழா நீங்க 1000 வருஷம் தொழுதாலும் அது தொழுகை வெறும் குப்பை. ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களிலும் உண்மை உமக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். உங்களுடைய அதிகாரத்துக்கு நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லை, அதோட அல்லாஹ் நிறுத்தல, அடுத்து சொல்றான், அதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தீர்ப்பிற்கு மனதில் எந்த விதமான கசடும் இருக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. بفضل العالم الرحم والكرم والعفو والبزرگ सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर मोरी का, पीर आरिफ का, पीर इमदाद वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि
கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைந்து அனுபவிப்பதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு நிஸ்பத்தை, தொடர்பை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளே, அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் அறிவதும் அவனோடு நடக்க வேண்டிய முறையில் நடப்பதும் தான் தீனுல் இஸ்லாம், மார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லப்படுவது. அதுதான் 4 சடங்கு சம்பிரதாயங்களை செய்வது, கடமையை கழிப்பது, இதுவெல்லாம் தீனாக ஆகாது. இதுவரை அல்லாஹ்வை அறியவில்லையோ, அல்லாஹ்வோடு நடக்க வேண்டிய முறைகள் கடைபிடிக்கப்படவில்லையோ, அதுவரை தீனில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லுவான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ். அல்லாஹ்விடம் இருந்தும் உள்ள ரஹ்மத்தின் காரணமாக, ரஹ்மத்தை கொண்டுதான் நபியே நீங்கள் லின்தலகும் அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, அவங்கள்ட்ட மென்மையாக நடக்கு. நல்லா இப்படி சொல்லுங்க, நீங்கள் மென்மையானவர்கள் அப்படி சொல்லலை, அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். எதன் காரணமாக? அல்லாஹ்வுடைய அருளின் காரணம். என்னுடைய அருள், நான் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், அவர்களிடத்தில் மென்மையாக நடக்கும்படி நான் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் கடுமையானவர்கள். அப்படின்னா என்ன தெரியுது? மென்மையாக நடக்க வச்சிருக்கிறேன்னா அப்போ அவங்க மென்மையானவர்கள் இல்லை. ஏன்னா ஏற்கனவே மென்மையாக இருந்து மென்மையாக நடக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த அளவுக்கு அறிவும் தெளிவும் இறை ஞானமும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு அறிவாக இருக்கிற அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். பெர்ஃபெக்டாக இருந்தால் கடுமையாக ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு நினைப்பார். நபியை விட ஞானம் மிக்கவர்கள் யார்? அல்லாஹ்வை அறிந்தவர்கள் யார்? அல்லாஹ்வை விளங்கியவர்கள் யார்? சட்டத்திட்டங்களை விளங்கியவர்கள் யார்? எல்லா ஞானங்கள், அறிவுகள் அத்தனையும் விளங்கி எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உறுதி வலிமை இருக்கும். ஆனால் அந்த வலிமையை எல்லாம் நமக்கு ரொம்ப பெரியவங்க, நாம் பொறுப்பாக இருப்போம், கவனமாக இருப்போம். சின்ன பிள்ளைங்க பொறுப்பு இருக்காது, கவனம் இருக்காது. இப்போ அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எவ்வளோ டென்ஷன் ஆகும். அவர்களுடைய செயல், அவருடைய விளையாட்டு, அவர்களுடைய பொறுப்பற்ற நிலை எல்லாம் பார்க்கும்போது பெரியவங்களுக்கு என்ன செய்யும்? எந்த அளவுக்கு அறிவும் தெளிவும் அதிகமாகிறது, அந்த அளவுக்கு கடுமையும் கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கும். அந்த ரசூல் அவர்களுடைய அறிவில் நின்று செயல்பட்டால், அதான் சொல்லிட்டான், உலகம் தஃபதன் கலீலல் கல்வி, நீங்கள் கடின நெஞ்சம் படைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி போயிருப்பார்கள். யாரை பற்றி சொல்கிறான்? சஹாபாக்களை பற்றி தான் சொல்கிறான். வரலாறு படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க. எதிரிகள் சொல்கிறாங்க, நாம் ரோம அரண்மனைகளுக்கு சென்றிருக்கிறேன், பாரசீக கோட்டைகளுக்கு சென்றிருக்கிறேன், அங்கு அவர்களுடைய மன்னர்கள், அரசர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தரக்கூடிய மரியாதைகளை, கண்ணியங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எங்கும் இல்லாத மரியாதை நபியுடைய தோழர்கள் நபிக்கு வளர்க்குறாங்க. அப்படி சொல்லப்பட்டு அந்த சஹாபாக்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ கண்ணியம் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே நபியே, நீங்கள் மென்மையாக நடந்துக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பிடித்தீங்கன்னு சொன்னால் விரண்டு ஓடி இருப்பாங்க. அந்த மென்மை என்னுடைய அருளினால் உங்களை நான் மென்மையாக ஆக்கியிருக்கிறேன். அப்போ அந்த சஹாபாக்கள் எவ்வளவு
நபியின் மீது அன்பை காட்டுறாங்க, மரியாதையை காட்டுறாங்கன்னா நபி அதற்கு இடம் கொடுத்ததுனால தான். நபி அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம், அதுக்கு காரணம் அல்லா தான். கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க, தெரித்து ஓடி விடுவார்கள். எல்லாம் சொல்றோம், நம்ம சொல்லலை. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் அது நம்முடைய நன்மைகள் அல்ல, நம்முடைய சேகுமார்களுடைய நன்மைகள். நம்முடைய சேகுமார்கள் மூலம் நடந்துக்கிறதுனால நாம் அப்படி நடந்துக்கிறோம். அது சேகுமாருடைய நன்மைகளும் அல்ல, அது அல்லாஹ் ரசூலுடைய அருள். அவர்களுடைய அருளால் சேகுமார்கள் நம்மிடத்தில் மென்மையாக நடந்துக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அறிவின்படி நடந்து கொண்டால் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள். அவங்களை என்ன செய்ய, மன்னிச்சிருங்க. யாரும் நினைக்க கூடாது நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எல்லாம் கரெக்டாக செஞ்சிடறோம், எல்லாம் சிறப்பாக செஞ்சிடறோம். எல்லாம் சொல்றோம், மன்னிச்சிடறோம். போயிட்டு போகுது வஸ்தகுஃபிர்லஹும், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்படி செய்யறதுனால தான் முரீதுகள் சேகுமார்களோடு இருக்க முடியுது. இல்லை நம்முடைய தவறுகள் நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய சேகுமார்களோடு இருப்பதற்கான எல்லா தகுதியையும் அளிச்சிருக்கு. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை மன்னித்து, ரசூலும் சேகுமார்களும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஷாவிருக்கும் ஃபில் தப்பு செய்கிறவங்க தான் உங்களுக்கு வகை வருது. நானே டைரக்டாக உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், எல்லா வழிகாட்டுதலும் செய்கிறேன். இருந்தாலும் அவரிடத்தில் மசோரா பண்ணிக்கணும், ஆலோசனை பண்ணணும். எதுக்கு? ஒரு திருப்திக்கா. அவங்கள ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக எல்லாம் சொல்கிறான். நபி இடத்துல எல்லாம் சொல்கிறான், ஷாவிருக்கும் ஃபில் மசோரா செஞ்சுக்கங்க. எதுக்காக மசோரா செய்ய சொல்கிறான்? நபிக்கு தெரியாது, நபிக்கு அறிவு இல்லை. சரி, நபிக்கு தெரியல, எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வர மாட்டாங்களா? குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்காதா? எல்லாமே இறங்கி செய்யறது. அப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்றாங்க, ஷாவிர்ஹும் அவரிடத்துல ஆலோசனை செய்யுங்க. அவங்க சரியில்லை தான், தவறு செய்கிறாங்க தான், நீங்க மாமனுக்கு கேளுங்க, ஆலோசனை செய்யுங்க. அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஃபைதா அஸம்த, நீங்க ஒரு காரியத்தை உறுதி கொண்டு விட்டால், இதை செய்யணும், இதை செய்யலாம் அப்படின்னு நினைத்து விட்டால், நமக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீர்கள். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது மட்டுமே நீங்கள் தவக்குல் வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் தஆலா தன் மீது பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா காலிப லக்கும், உங்களை வெஞ்சுபவர்கள் யாருங்க? வ யக்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அவன் உங்களை கைவிட்டு விட்டார், அவன் உங்களை இழிவுபடுத்தி விட்டார், யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் தஆலா இது நபிக்கும் நபிக்கும் சஹாபாக்களுக்கும் மட்டும் உள்ள விஷயம் இல்லை, கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மூமின்கள், எல்லா ஷேக் முருதுகளுக்குள்ள விஷயம். இந்த அடிப்படையில் தான் ஷேக்மார்கள் இருக்கிறாங்க. நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம எல்லாம் ரொம்ப விரையாயிட்டோம். எல்லாம் நப்சு தான் இருக்குது, நப்சு தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மிக மோசமான நப்சுகளை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் நப்சுகளை ஷேக்மார்கள் பார்ப்பதில்லை. அந்த நப்சுக்குள் இருக்கும் அல்லாஹ் ரசூலை பார்க்குறாங்க. ரோஜாவில் இருக்கும் முல்லை பார்க்காதீங்க, முள்ளில் இருக்கும் ரோஜாவை பாருங்க, முள்செடியில் இருக்கும் ரோஜாவை பாருங்கள் என்றுதான் அவுலியாக்கள், சூஃபியாக்கள், ஆரிஃபின்களுடைய வாக்காக இருக்கு. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் எவ்வளவுதான் முட்கள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரோஜாவை பார்க்குறாங்க. எவ்வளவுதான் மோசமான ஏன் ஷைத்தானாக இருந்தாலும் ஷேகுமார்கள் அல்லாஹ் ரசூலை தான் பார்க்கணும். நாம என்ன செய்யணும்? நாம நப்சை காட்டக்கூடாது, அல்லாஹ் ரசூலை காட்டணும். அல்லாஹ் ரசூலை காட்டுறதுக்கு நாம தயாரில்லை, நப்சை தான் காட்டணும். நப்சு தான் முன்னாடி வருது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னுடைய பெருமை என்ன தெரியுமா, என்னுடைய கௌரவம் என்ன தெரியுமா, என்னுடைய அறிவு, என்னுடைய தகுதி, என்னுடைய திறமை. எத்தனையோ சேகுமார்கள் கடினமாகவும் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். கடினமான சேகுமார்கள்ட்ட நம்ம முறிவுகள் அடங்கி ஒடுங்கி இருக்கிறாங்க, அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்படி அடக்கி ஒடுக்கி வைத்ததுன்னா அந்த முறிவுகள் உண்மையில் தெரிந்து நல்லவர்களாக இருக்கிறார்களா? அப்படி பார்த்தா இல்லை. அதனால அந்த வழி நமக்கு தேவையில்லை. சேகடத்தில் அடங்கி ஒடுங்கி அப்படி அடக்க ஒடுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு ஒரு போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, ஒரே குரோதம், விரோதம், அடுத்தவங்களை கவுக்கணும், நான் தான் பெரிய ஆளாகணும், நான் தான் எனக்கு தான் மரியாதை வரணும்
அடைக்க ஒடுக்கி வச்சிருப்பாங்க. கேட்டா தர்பியத்துனுவாங்க. சரி, அந்த தர்பியத்தினால் அவர்கள் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க? ஒருத்தரை கூட நான் பார்க்கல. அந்த வழி சரியில்லை. நமக்கு அல்லா ரசூலுடைய வழிதான். அல்லா ரசூலுடைய வழி குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது. அந்த வழியை நம்ம எடுத்து நம்மளுக்கு கட்டுப்பாடா அப்படி இருந்திருக்கலாம். நமக்கு அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த வழி. நாம நினைச்சோம், அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும், அழித்துவிடும். நாம நினைச்சோம் அல்லாஹ்வுடைய இர்ஃபான், அல்லாஹ்வுடைய இஷ்கு முஹப்பத், இதை நாம மக்களுக்கு வழங்கினால் மக்கள் எல்லோரும் தெரிந்து விடுவார்கள். மக்கள் எல்லோரும் தங்களுடைய நப்சுகளை விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூலுடைய காதலர்களாக ஆகிவிடுவார்கள், ஆசிரியங்களாக ஆரிஃபின்களாக ஆகிவிடுவார்கள். அப்படி நாம யோசிச்சோம். ஆனால் அதுவும் நடக்கலை, அதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். முயற்சி அஸ்ஸாயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ், முயற்சி நம்முடையது, பூர்த்தியாக்கி தருவது அல்லாஹ்வுடையது. கடுமையான நிலைகள்ல தான் நாமளும் இருந்தோம், கடுமையான செய்யக்கூடிய தாலிம் தர்பியத்துல தான் நாமளும் இருந்தோம். ஆனால் அங்கு ஒருத்தரை கூட உண்மையான நிலையில் நம்ம பார்க்க முடியல. அப்ப அந்த வழி சரியில்லை. ஆனா ஏதோ கட்டுப்பாடா இருக்குது. செய்யக்கூடிய கட்டுப்பாட்டுல அப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கு. ஷேഖனா அப்படியே பயந்து நடுங்குவாங்க, மிரளுவாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய வயதான கிழவர்கள் வரையும் ஷேഖ் வராதுன்னு அப்படி அரளுவாங்க. ஆனால் உண்மையான மாற்றம் இல்லை, உண்மையான முன்னேற்றம் இல்லை. அது பிரயோஜனம் இல்லை. எது நோக்கமோ அது நோக்கம் நிறைவேறாமல் என்ன? இப்போ குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைகளை பார்க்கும் பொழுது, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது, ரசூல் அப்படி இல்லை. கடுகடுப்பானவர்களாக இல்லை, கடுமையானவர்களாக இல்லை, மென்மையானவர்களாக தான் இருந்தாங்க. அல்லாஹ்வும் கடுமையாக இருப்பதற்கு கட்டளை இல்லை, அல்லாஹ் மென்மையை தான் சொல்றான். அதே வழியை நாமும் தேர்ந்தெடுப்போம். அப்படிதான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதில் எந்த நன்மையோ தீமையோ அதற்கு நாமும் பொறுப்பில்லை. இதில் ஏற்பட்ட எந்த விஷயமும் நாம குர்ஆனை கொண்டு அமல் செஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அதில் என்ன நல்லது வந்தாலும் அதற்குள்ள பொறுப்பு அல்லாஹ்வுக்கு தான். அதுல எந்த கெடுதல் வந்தாலும் அதனுடைய பொறுப்பும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் குற்றவாளி இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கடமையை, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நாம் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் அதுவும் பிரயோஜனம் தரவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அந்த மென்மையை, அந்த எளிமையை எல்லோரும் ஒரு சாதகமாக நாம எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா செய்யலாம், நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், அதற்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பிதான் பையத்தை செஞ்சீங்க, பையத்துல வந்தீங்க. யாரும் நிர்பந்தப்படுத்தலையே, யாரும் கட்டாயப்படுத்தலையே. நாமளும் யாரையும் நிர்பந்தப்படுத்தலை, வேற யாரையும் நிர்பந்தப்படுத்தலை. ஒவ்வொருவரும் விருப்பத்தின் அடிப்படையில் வந்தீங்க, விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறீங்க. இப்போ இது தவறு என்றால், நம்மிடத்துல தவறு என்றால் தாராளமாக சுட்டி காட்டலாம். தவறு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்கணும். எந்த அளவுக்கு கட்டுப்படணும்? நீங்க பையத்தை செய்து விட்டு இஷ்டத்துக்கு நினைச்சா வரணும், நினைச்சா வரமாட்டோம், அங்க இது இஷ்டம் எந்த வரும் வரமாட்டோம், உனக்கும் கேட்டா கேட்போம், கேட்க மாட்டோம். அப்படி இருந்தால் அது முனாஃபிக். ஒன்று உண்மையில இது தப்பு சரியில்லை சொல்லிட்டு போயிட்டா அது அது வேற. சரிதான், இல்லை கரெக்டு தான், அப்புறம் வர மாட்டேங்கிறீங்க, அப்புறம் முறையாக நடக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நடக்க வேண்டிய முறையில் நடக்கிறது இல்லை, செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்வதில்லை, ஷேகுமார்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்ப்பதில்லை, எப்படி பழக வேண்டுமோ அப்படி பழகுவதில்லை, எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திப்பதில்லை, எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதில்லை. எல்லாம் சொல்லிட்டான். ஃபலா ரப்பிக், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன், அவர்கள் மூமினாக ஆக முடியாது, ஹத்தா யுஹக்கிமூக் ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் உண்மை நிர்வாகியாக ஆக்காத வரை அவர்கள் மூமினாக ஆக முடியாது. அவருடைய காரியங்களில் உண்மை நிர்வாகி ஆகணும். அப்படின்னா உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே வரணும். நீங்க சொல்றது கேட்டு அவங்க நடக்கணும். உங்களுடைய கட்டளை தான் அவர்களுக்கு வேத வாக்காக இருக்கணும். அதன்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுவரை மூமின் ஆக முடியாது. தொழுது நோன்பு வைக்கிற என்ன வேணா செய்ய, மூமின் கிடையாது. மூமின் கிடையாது அப்படின்னா தொழுது என்ன, நோன்பு வச்சு என்ன, சக்காத்து ஆச்சு என்ன, தலைகீழா நீங்க 1000 வருஷம் தொழுதாலும் அது தொழுகை வெறும் குப்பை. ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும்,
அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களிலும் உண்மை உமக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். உங்களுடைய அதிகாரத்துக்கு நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லை, அதோட அல்லாஹ் நிறுத்தல, அடுத்து சொல்றான், சும்மலா யஜிது, அதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளங்களில் ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத்த, நீங்கள் செய்யக்கூடிய தீர்ப்பிற்கு மனதில் எந்த விதமான கசரும் இருக்கக்கூடாது. சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத்த, ஒப்படைச்சா மட்டும் போதாது, அந்த ஒப்படைத்து தீர்ப்பு நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதற்கு மாற்றமாக அவங்க மனசுல கூட எதுவும் வரக்கூடாது. மனசு கட்டுப்பாட்டிலே இல்லை, வந்துருது எல்லாம் வரக்கூடாதுன்றான். அந்த அளவுக்கு அவர்கள் மாற வேண்டும். மனசுல கூட ஒன்றும் வரக்கூடாது. நீங்க சொன்னதில் அதெல்லாம் சரியா, இதெல்லாம் கரெக்டா, இப்படியா இப்படியா, ஏன் அப்படி, ஏன் இப்படி, உங்களை ஹரஜம் மீமா கதைத்த, மனசுல கூட ஒன்றும் வரக்கூடாது. சல்லிமு தஸ்லீமா, முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். அதுவரை அவர்கள் மூமினே கிடையாதுட்டாங்க. தீன்னா சும்மா விளையாட்டு கிடையாது, எல்லாம் சும்மா வேடிக்கைக்கு படைக்கல. இல்லைங்க ஹசிபுதும் அன்னமா கலகனாகும் அபசா, என்ன சும்மா விளையாட்டா படைச்சிட்டோம்னு நினைச்சிட்டீங்களா? இப்போ அன்னக்கும் இலையினாலா துரிஜவும், உங்கள்கிட்ட வரமாட்டேங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இப்போ ஆடிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் வந்து நிற்பீங்க ஒரு நாள். ஒவ்வொருவரும் விசாரணைக்காக நிறுத்தப்படுவீர்கள். அவன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன், அந்த அளவு நன்மை செய்திருந்தாலும் எவா அதை அவன் பார்ப்பான். நீங்க ஒன்றும் கணக்கு பண்ணி வச்சுக்க வேணாம், நான் இந்த நல்லது செஞ்சேனே, நல்லதெல்லாம் மனசில் வச்சிருக்கிறீங்க, நீங்க ஒன்றும் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் கரெக்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையா, சரி எந்த தப்பும் ஞாபகம் இல்லை, எதுவும் நமக்கு கவனமே இல்லை, நல்ல கவனம் வச்சிருக்கோம். அணு அளவு எல்லாம் சொல்றோம், அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் அவர்கள் பார்ப்பார்கள். யாரும் நினைச்சது வேணாம், என்ன வேணா நம்ம செய்வோம், யாருக்கு துடிப்போது. அல்லாஹ்தால எந்த அளவுக்கு கருணையானவனோ அந்த அளவுக்கு கடுமையானவன், ரோஷமிக்கவன், ஜலாலியத்து நிரம்பியவன். நம்ம யாரும் இன்னும் ஒண்ணுமே ஆகலை, இன்னும் மோசமான நிலைமையில தான் இருக்குது எல்லாம். ஒருத்தரை கூட ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு தான் எல்லாம் வரான். அதுதான் யாரு என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும், அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய மனசு, அவர்களுடைய கல்வி, என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், எப்படி வேணா சிந்திக்கட்டும். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நீதிபதியாக வரப்போகிறான், தீர்ப்பு சொல்வதற்கு வரப்போகிறான், நம்மை கணக்கெடுப்பதற்கு வரப்போகிறோம். அல்லாஹ்வுடைய தீனில் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அவங்க கணக்கு பார்த்துக்கிறாங்க. எல்லாம் கணக்கு பார்ப்பான். இப்போ நம்ம ஒரு கணக்கு பார்த்து பிரயோஜனம் இல்லை, இப்போவே கணக்கு பார்த்துக்கிற வேண்டியதுதான், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை நீதிபதியாக, அல்லாஹ்வுடைய ரசூலை நீதிபதியாக, யாருக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க அவர்களை நீதிபதியாக, நம்முடைய நிர்வாகிகளாக. ஷேக் முரீதுன்றது இது ஏதோ ஒரு உஸ்தாது மாணவர் அப்படி இல்லை, அரசன் குடிமகன் என்பதை போலதான் இது. ஒரு அரசனுக்கு கீழே குடிமக்கள் இருப்பதை போலத்தான் ஷேகுமார்கள் தான் உண்மையான அரசர்கள். முரீதுகள் எல்லாம் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள். இது இறைவனுடைய ஆட்சி, இறை ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆட்சிக்கு உண்மையில் நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோம்னா, இந்த ஆட்சிக்கு நம்ம வெளிரங்கத்தில் கட்டுப்பட்டு நடந்துட்டு உள்ளுக்குள்ளே எப்படி வேணா இருந்துக்கலாம், துனியாவுடைய ஆட்சியில் அப்படி இருந்துக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியில் மனசுல கூட எந்த விதமான கசடும் வரக்கூடாது, எந்த விதமான ஆட்சேபனையும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு முழுமையாக அர்ப்பணமாகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி ஆனால் மட்டும்தான் நாம் மூமின், இல்லைன்னா முனாஃபிக்காக போயிடும், நயவஞ்சகர்கள் இல்லாமல் முழுசாக மறுத்துட்டா காபிரா போயிடுவோம். ஆனால் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு நாம் சேகுமார்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ்விற்கு எதுவெல்லாம் தெரியுமோ அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா சேகுமார்களுக்கு காட்டி தருவான். எல்லாத்தையும் சேகுமார்கள் காட்டணும், நம்ம மிரண்டு போயிடுவோம். அதனால் நம்மள மாதிரியே இருக்கிறாங்க. நாம் நினைக்கிறோம் கடுமையாக இருந்து நம்மளும் ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்மளும் இதாக இருப்போம். ஸ்ட்ரிக்டாக இல்லை, அதனால ஜாலியாக
நாம் எல்லோருக்கும் நல்லதான் நினைக்கிறோம். நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய குணத்தையோ நம்முடைய நிலைமைகளையோ மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம். ரசூலுடைய வாழ்க்கை சுண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறோம். அது யாருக்கு நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ அதுக்கு நாம பொறுப்பாக முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கைக்கு அவரவர்கள் பொறுப்பு. உங்களுடைய வாழ்க்கை அது உங்களுடைய கையில். எல்லாம் உங்களுக்கு அமானிதமாக கொடுத்துருக்குறான். யாரும் வந்து இங்கே நிர்பந்திக்க முடியாது. நபியே எல்லாம் சொல்லிட்டான், வதக்கிர், நபியை நினைவூட்டுங்கள். இன்னமா அந்த முதக்கிர், நினைவூட்டுவது தான் உங்களுடைய கடமை. லஸ்தபீமு சைத்திர், நீங்கள் நிர்பந்தப்படுத்துபவர் அல்ல. இப்போ நாம இதுவரை யாரையும் நிர்பந்தப்படுத்தினது இல்லை. எந்த விஷயத்திலும் நம்மோடு பழகியவர்கள் யாராக இருந்தாலும் தெரியும், இனியும் நிர்பந்தப்படுத்த போறது இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கான வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அது நீங்கள் சரி செய்யலைன்னா அதனால எனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. மனசில் ஒரு கஷ்டம் இருக்குது, நம்ம இவ்வளோ சொல்கிறோமே, இவ்வளோ பாடுபடுறோமே, அது சரியில்லைன்னு இதை செய்கிறோம், இது வந்து அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையில் தானே நம்ம செய்கிறோம், நம்ம என்னமோ நினைச்சோமே, நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்களே. இதுவும் ஒரு படிப்பினை தான். இதுவும் எல்லா நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் நடந்த அதே வரலாறு தான். அதே வரலாறு தான் இதுவும் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் நடந்தது நமக்கு நடக்குது, நடக்கட்டும். இதை மாற்றுவதற்கு குறுக்கு வழிகளையோ இல்லை வேற எதையாவது தந்திரங்களையோ மந்திரங்களையோ நாம் இதுவரைக்கும் பயன்படுத்தலை. இன்ஷா அல்லாஹ் இனியும் பயன்படுத்த போறது இல்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்குது. அந்த நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் நம்மை சரியான முறையில் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கும் தெரியும், நமக்கும் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் போதும். நீங்கள் யாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கேட்குறான், எல்லாமே சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். நீங்களே உங்களுக்கு கணக்கு பார்த்துக்கங்க. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றான். இன்றைய தினம் நீங்களே உங்களை கணக்கு பார்த்துக்கலான்றான். நமக்கு எனக்கு தெரியாது, எனக்கு புரியலை அப்படின்னு யாரும் தப்பிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அது தீனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது மட்டும்தான் தீன். இதை தாண்டி வேற தீனே கிடையாது. அல்லாஹ்வை அறியவே மாட்டேன், நான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவே மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை என்றால் தீனுக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் அறிய வேண்டும், அவனோடு நடக்க வேண்டிய முறையில் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நாம் முஃமினாகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு கீழ் நாம நம்ம குடும்பம், நம்முடைய தொழில், வருமானம் எல்லாம் சும்மா சொல்றது இல்லை. என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணம், என்னுடைய சொத்து செல்வங்கள் அர்ப்பணம், என்னுடைய மனைவி மக்கள் அர்ப்பணம், என்னுடைய பிள்ளைகள் அர்ப்பணம், எல்லாமே அர்ப்பணம் என்று அது வெறும் வாய் வார்த்தை அல்ல. வசல்லிமு தஸ்லீமா, ஒட்டுமொத்தமாக ஒப்படைத்து சரணடையாத வரை மூமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது. அதை செய்ய மாட்டேன், நான் சும்மா சொல்லுகிறேன், அது எல்லாம் தேவையில்லை. அது செஞ்சிருவீங்க, நீ தான் அது ஒன்று ஈஸியாக செஞ்சிருவீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை செய். அப்பதான் நீ மூமின் ஆனா தான் தொழுக வந்தது கடமை. மூமின் ஆனா தான் அதுக்கப்புறம் நீ வந்து நோம்பு கடமை. இது ஒன்றுமே செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் தொழுகிறேன், நோம்பு வச்சுக்கிறேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. அல்லாஹ் இந்த தீன் நமக்கு சொல்லப்படுது. நாம் அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தெரியாதவங்களுக்கு ஒரு தண்டனைனா தெரிந்து செய்யாதவர்களுக்கு பல மடங்கு தண்டனை எல்லாம் வரும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்போ அந்த தீனை நிலை நாட்டுவதற்கு தான் எல்லாம் வரான். கட்டுப்பட மாட்டேங்கிறியா, எனக்கு கட்டுப்படுறதுக்கு உனக்கு அவ்வளவு திமிரா இருக்குதா, அவ்வளவு உங்களுடைய நப்சு
அவ்வளவு ஆட்டம் போடுறிய நீ, அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் எல்லாம் வரும். அல்லாஹ் வருகிறான் நல்லா வருகிறான்னா சும்மா சொர்க்கத்தை கொடுத்துட போறது இல்லை. தீனை கற்றுக் கொடுத்து நப்சுகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி நப்சு அழிந்து விட வேண்டும். நப்சு சஜிதால விழுந்துடணும், சரணடைந்திருக்கணும். அந்த நப்சு தான் அல்லாஹ் அப்புறம் சொல்லுவான், யாயத்துமன் நப்சுல் முத்தமைன்னா, நிம்மதி பெற்றுவிட்ட நப்சே வா. நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் நினைச்சது வேணா நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், சரியாக செஞ்சிடறோம், இல்லை நல்லபடியாக செய்கிறோம். இல்லை, இன்னும் நம்முடைய தீனில் முதல் படியில் கூட நம்ம முழுசாக காலம் வைக்கல, இன்னும் அப்படியே சுற்றிக்கிட்டு வரோம். அல்லாஹால நம்மை அவனுடைய அருளால் மென்மையாக ஆக்கி வச்சிருப்பார். அதை யாரும் தவறாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். அப்படி பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் தான் நஷ்டம் அடைவீர்கள். யாரெல்லாம் அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதற்கான தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹாலா சும்மா எல்லாத்தையும் விட்டுற மாட்டான். அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் குறை வைத்தால் எல்லாம் மன்னிச்சிருவான். ஆனால் அவனுடைய நபிமார்கள், அவனுடைய வலிமார்கள், அவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் தவறு செய்தால் அதற்கு பல மடங்கு தண்டனை அல்லாஹாலா நமக்கு நல்ல விளக்கத்தை தருவானாக, அமல் செய்வதற்கு தோல்வி செய்வானாக, தீனை விளங்க வேண்டிய முறையில் விளங்கி அமல் செய்ய வேண்டிய முறையில் அமல் செய்வதற்கு அல்லா தோல்வி செய்வானாக, நம்முடைய நப்சுகளை சுத்தமாக்கி தருவானாக, பரிசுத்தமாக்கி தருவானாக, அவனுடைய நல்ல அடியார்களை நம்மை சேர்த்துக் கொள்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.